அதுதான்மா, நம்ம பக்கத்தில் யார் யாருக்கு எடுக்கணும்னு சொல்லணும்ல. அப்பதான் அவங்க நமக்கு எடுப்பாங்க, நம்மளும் அவங்களுக்கு எடுக்கணும்ல. எடுத்துடலாம்ண்ணே. எப்போ போகணும்னு அம்மா நாள் பார்த்து சொல்லிருச்சுன்னா நாங்கள் எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். எப்பா ஆம்பளை போய் எழுத்தப்ப எடுப்பிய, புடவை நகையில நீங்களா போய் எடுப்பிய? வீட்டு பொம்பளையாளு போனா தானே சரியா வரேன். போனாதான் சரியா வரும்னு ஏன் கேள்வி இருக்கிறீங்க? போய்தான் அவனும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க. என்ன புடவை ஆரம்பிக்கிறோம்? முதல்ல ஆறு போகணும், அதை சொல்லுங்க. எப்பா தர்ஷனோட அம்மா இருக்காளே, இந்த கல்யாணத்தை எப்படிதான் நிப்பாட்டணும்னு அலையிறா. அடுத்து சக்தி கொண்டாட்டி அவங்க 2 பேரும் பெரிய ஆளுங்கப்பா, அவங்கள விட்டுருங்க. அப்போ நாங்க 2 பேரும் தான் போனோம். அது எப்படி போக முடியும்? அதெல்லாம் சரியா வராது மாமா. என்ன சரி வராது? ஏப்பா கதிரு, உனக்கு வேணா அறிவு கரசி மேல இல்ல கூடுதல் அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அவ கூட போய் சேலை வாங்குறது, உரசிக்கு ஜாக்கெட் வாங்குறது, அதெல்லாம் எங்களால முடியாது. அதுக்காண்டி கல்யாணத்தை எதிர்த்து நிற்கிறீங்களான்னு கேரத்தனமா கேட்காதீங்க. அதுக்காண்டி நாங்கள் இங்கே இல்லை. வேணும்னா ஒன்று செய்யலாம். இங்கே உள்ளதை நாங்கள் எடுத்துக்கிறோம், அவங்ககிட்ட இருக்கிறது அவங்கள எடுத்துக்க சொல்லுங்க. ஏமா நீங்க ஒன்றும் காரியம் நடக்கிற மாதிரி பேச மாட்டீங்களே. இந்த 2 குடும்பமும் ஒன்னா போய் தானே எடுக்கணும்னு சொல்றாரு அண்ணன். அப்ப அதை உடைக்கிற மாதிரி 2 பேரும் தனித்தனியா போகணும்னு சொன்ன எப்படி? என்னடா இது? அண்ணா இவங்க சொல்றதெல்லாம் விடுங்க. இந்த கல்யாணம் நடக்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதான் ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு இருப்பாளுங்க. ஆமா, சத்தியமா பிடிக்கலதான். அதான் ஓப்பனா சொல்றோமே. தான் அந்த புள்ளைய கொண்டு போய் எங்க கோத்து விடுறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலதான். அவன் வாழ்க்கையே போக போகுது. அதுக்காண்டி நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், எதிர்த்து நிப்போம் அப்படிலாம் சொல்லல. வழக்கம் போல இழுத்து போட்டு செய்வோம், ஆனா எங்க கண்டிஷனுக்கு தான் செய்வோம். ஆத்தா இந்தாருங்க, நீங்க கடமைக்கு செய்யணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்ல. கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும்னா சும்மா இல்ல, மனசார எடுக்கணும். ஓ, அப்ப நீங்களே போய் எடுக்கிறது? நீங்க தானே உங்க பேரனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிற ஒரே ஜீவன். அந்த வீட்டு மகாலட்சுமியோட சேர்ந்து எடுங்க, நடக்குதான்னு பார்ப்போம். ஏ போடி, இங்கனே ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுல ஓம் பஞ்சாயத்தெல்லாம் பேச முடியாது. சித்தி ஒரு நிமிஷம் வாங்க. தாரா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றா. ஏ போடி சும்மா. ஏமா என்னம்மா அது பின்னாடி 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? இல்ல தாரா, என்ன இப்ப அந்த மஞ்ச சோரோ பச்சை சோரோ அதானே? ஏப்பா என்னப்பா பேசிக்கிறிய? அண்ணா இந்த இப்ப இவளுக்கு தண்ணி ஊற்றி சடங்கு பண்ணோம்ல, அது இந்த காலத்துல ஏதோ வித்தியாசமா பண்றாங்களாம். ஏதோ கான்செப்ட் எல்லாம் வச்சு செய்யணுமா, அந்த மாதிரி இவளுக்கு பண்ணணுமா, பண்ண முடியுமான்னு கேட்டா. எதுவாக இருந்தாலும் அண்ணங்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் புரியலையப்பா. ஏன்னா அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா கூத்தடிக்கிறது தான். சித்தப்பா அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா. பாவம் அவள் ஆசைப்படி என்டர்டெய்னிங்காக நல்லா சந்தோஷமாக பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் இதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணக்கூடாதா? இல்லை இல்லை, ஏசி ஹாலில் பண்ணாதான் அதெல்லாம் நல்லாயிருக்கும். முகரைய கவனி, முகம் இருகிறத பாரு. இப்போ என்ன பண்ணுவாரு உங்க 7ஆம் அறிவு யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஏ சிச்சி, இதுக்கு போடுற ஐடியாவை கண்டுபிடிக்க 5 அறிவு யூஸ் பண்ண போதும்.
ஏன்னா அறிவெல்லாம் தேவையே இல்லை, அந்த அளவுக்கு சீன் இல்லை. இப்போ போய் ஏதாவது யோசிச்சு புதுசாக கொண்டு வருவார் பாரு. சரிப்பா, எதுவாக இருந்தாலும் கதிர் முடிவு பண்ணுவேன். என்ன ஏப்பா, இதெல்லாம் எனக்கு எங்கப்பா தெரிய போகுது? அவங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷமா எடுத்து செய்யுங்கப்பா. இதுல எனக்கு என்னப்பா இருக்கு? நல்லா சந்தோஷமா செய்யுங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். நானும் வரேன். இல்லப்பா, வேணாம்ப்பா, நீ இரு. பிள்ளை காரியத்தை சந்தோஷம் பாருங்கப்பா. என்னமோப்பா, ஆத்தாளுகளும் மகளுகளும் சேர்ந்து ஒண்ணு கூட உருப்படியா செய்ய விட மாட்டாளுக. என்னமோ செஞ்சு தொலையட்டும்.